குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 51 உள்ள ஒன்றும் பலவும் என்ற பயிற்சியினை செய்ய போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்வோமா? குழந்தைகளே, ஒரு பொருளை குறிப்பதை ஒன்று அல்லது ஒருமை என்றும், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை குறிப்பதை பலவும் அல்லது பன்மை என்றும் அழைக்கலாம். குழந்தைகளே, இப்பகுதியில் உள்ள படங்களையும் அதன் எண்ணிக்கையும் நன்றாக பாருங்கள். முதல் படத்தில் ஒரு கௌதாரியும் அதற்கு அடுத்த படத்தில் 2 கௌதாரிகளும் உள்ளன. எனவே முதல் படத்தின் கீழே கௌதாரி என்று எழுதப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்து கௌதாரிகள் என்று எழுதப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, வானொலி, வானொலிகள். அடுத்து தேங்காய், தேங்காய்கள். அடுத்து போர்வை, போர்வைகள். அடுத்து பூனை. அடுத்த படத்தை பாருங்க, இங்கு 2 பூனைகள் உள்ளன. எனவே பூனைகள் என்று இந்த கட்டத்திற்குள் எழுதுவோம். அடுத்து ஒரு மேசை உள்ளது. எனவே இந்த கட்டத்திற்குள் மேசை என்று எழுதுவோம். அடுத்து மேசைகள். குழந்தைகளே, ஒருமை பன்மையை கண்டுபிடித்து எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பாட ஏட்டில் உள்ள கடின பதங்களை படிப்போமா? வாங்க. கடின பதங்கள். 1 முக்கோணம், மு இக் கோ ந இம் முக்கோணம். 2 சதுரம், ச து ர இம் சதுரம். 3 வட்டம், வ இட் ட இம் வட்டம். 4 செவ்வகம், சே யு வ க இம் செவ்வகம். குழந்தைகளே, கடின பதங்களை படிக்க நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக ஒருமை பன்மைகளை படிப்போமா? ஒருமை பன்மை. 1 தேங்காய், தேங்காய்கள். தே இங் கா இ தேங்காய். தே இங் கா இ கா இல் தேங்காய்கள். 2 பூனை, பூனை, பூனை. பூனைகள், பூ நை கா இல் பூனைகள். 3 மேசை, மே சை மேசை. மேசைகள், மே சை கா இல் மேசைகள். 4 வானொலி, வா நோ லி வானொலி. வானொலிகள், வா நோ லி கா இல் வானொலிகள். குழந்தைகளே, ஒருமை பன்மையை எழுத நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக பெயரை வடிவத்துடன் இணைப்போமா? பெயரை வடிவத்துடன் இணைக்கவும். இப்பகுதியில் இடது பக்கம் வடிவத்தின் பெயர்களும் வலது பக்கம் வடிவங்களும் படங்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பெயருக்குரிய வடிவத்துடன் இணைப்போமா? 1 முக்கோணம். முக்கோண வடிவத்திற்கு அருகில் 1 என்று போடுவோம். 2 சதுரம். சதுர வடிவத்திற்கு அருகில் 2 என்று போடுவோம். 3 வட்டம். வட்டத்திற்கு அருகில் 3 என்று போடுவோம். 4 செவ்வகம். செவ்வகத்திற்கு அருகில் 4 என்று போடுவோம். குழந்தைகளே, இப்பொழுது நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள். நன்றி.